உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜ ஸ்திரீகளும் மறுமனை ஆட்டிகளும் அவளை போற்றினார்கள். இங்கே தேவன் புகழ்கிற ஒரு மணவாட்டியை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டிகள். இங்கே பார்க்கும் பொழுது இங்கே என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, தேவன் விசுவாசியை புறாவை போல கள்ளங்கபடற்ற விசுவாசியை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் புகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். எத்தனை ஒரு காரியத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்துகிறார். புறாவே என்று சொல்லுகிறார், உத்தமியே என்று சொல்லுகிறார், ஒரே பிள்ளை என்று சொல்லுகிறார், அருமையானவள் என்று சொல்லுகிறார். அங்கே குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். குமாரத்திகள். இப்ப இதுல என்ன ஒரு காரியம், இவங்க ஒரே ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது அங்க அப்ப பல பேர் இருக்காங்க. அந்த பல பேர்ல ஒருத்தரை அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க பல பேர் யார் இருக்காங்க? குமாரத்திகள் இருக்காங்க. குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும், இரண்டாவது வகையான ஆட்கள் யார்? ராஜஸ்திரீகள். அடுத்தது மறுமனை ஆட்டிகளும் அவளை போற்றினார்கள். இப்போ குமாரத்திகள் இருக்காங்க, ராஜஸ்திரீகள் இருக்காங்க, மறுமனை ஆட்டிகள் இருக்காங்க. 8ஆம் வசனத்துல ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனை ஆட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. அதாவது ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள், மற்றவங்க நிறைய பேர். ராஜஸ்திரீகள் 60 பேர் இருக்காங்க, அவங்க மேல ராஜா பிரியமா இல்லை. மறுமனை ஆட்டிகள் 80 பேர் இருக்காங்க, அவங்க மேல ராஜா பிரியமா இல்லை. கன்னியருக்கு தொகையே இல்லை. தொகை இல்லைன்னா கணக்கிடப்பட முடியாத அளவுக்கு கன்னியருங்க இருக்காங்க. ஆனா அவங்க மேலெல்லாம் ராஜாவுக்கு பிரியம் இல்லை. இந்த ஒரு புறா, இந்த ஒரு உத்தமிய ராஜா புகழ்கிறார். அவள் ஒருவள், ஒரு பிள்ளை, அவள் அருமையானவள். அவளை குமாரத்திகள் கண்டு வாழ்த்துறாங்க. ராஜஸ்திரீகளும் போற்றுறாங்க, மறுமனை ஆட்டிகளும் போற்றுறாங்க. ராஜாவே புகழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஊர் உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அதை தான் நாம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு எப்படி 1000 பேரிலும் 10000 பேரிலும் அவர் ஒருத்தர் தான் சிறந்தவர். அது போலதான் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு ஸ்பெஷல் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன். யாருக்குமே சொல்லாதத தேவன் நம்மிடத்துல சொல்றாரா? அப்ப நம் விசேஷமானவர்கள். அத முதல் நம்ம இடத்துல சொல்றாரா? அப்ப நம் விசேஷமானவர்கள். அப்படி விசேஷமானவர்களாய் நாம் எப்படி இருக்க முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து
நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஒரு தனி ஆளா இருந்தாலும் கூட ராஜா வந்து துணை நிற்கிறார், தேவன் வந்து துணை நிற்கிறார். அங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, 80 பேர் இருக்காங்க, 60 பேர் இருக்காங்க, அன்கவுண்டபிளா இருக்காங்க. ஆனாலும் இந்த ஒருத்தருக்காக ராஜா துணையா இருக்கிறது போல தேவன் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவர் துணை செய்கிறார், நமக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். அது 60 பேர் இருக்கட்டும், 80 பேர் இருக்கட்டும், தொகையிடப்பட முடியாத ஆட்கள் இருக்கட்டும், ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் தனியா இருந்தாலும் எனக்கு அவர் துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். எவ்வளவு பேர் சேர்ந்து என்ன வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் நான் வெட்கப்படேன். ஏன்னா கர்த்தர் என்னோட கூட துணை செய்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஹல்லேலூயா. தனிமை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஐயோ நான் தனியா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் கேலி பண்ணுவாங்களோ, என்னை பரியாசம் பண்ணுவாங்களோ, என்னை பின்னால பேசுவாங்களோ, வெட்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் துணையா இருக்கிறதுனால, அவரே உங்க கூட வர்றதுனால நீங்க வந்து வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. உங்களை பத்தி நல்ல விதமா தான் எல்லாம் பேச முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட துணை செய்கிறார், நம்மளை கைவிட மாட்டார். அதனால நம்முடைய முகத்தை கற்பாறையை போல கூட மற்றவர்களுக்கு முன்னாக நாம் ஆக்க முடியும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமா இருக்கிறார். தேவன் தான் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறவர். ஒரு தனிப்பட்ட மனுஷனை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவனுக்கு துணை செய்கிறவர் மட்டுமல்ல, ஒரு மனுஷனை அவருக்கு பிடிச்சிட்டா அவனை நீதிமானாகவும் மாற்றுகிறார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டா அவங்க கெட்ட ஏதாவது காரியத்தை செஞ்சா கூட இல்ல, அவங்க நல்லவங்க அப்படியே பிடிவாதமா சாதிப்பார். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு யாராவது குறை பேசினா கூட ஒத்துக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு ஆளை பிடிச்சி போயிட்டா இல்ல 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 அப்படிலாம் அவர் செஞ்சே இருக்க மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவங்களுக்காக வக்காலத்து வாங்குவார். அப்போ ஒரு மனுஷனே தனக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை விட்டு கொடுக்காம அவங்களுக்காக வக்காலத்து வாங்கும் பொழுது, தேவன் தமக்கு ஒரு மனுஷனை பிடிச்சு போயிட்டா அவங்களுக்காக அவர் என்ன செய்யறார்? அவங்களை நீதிமானாய் மாற்றுகிறது மட்டுமல்ல, என்னோட வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்போமாக யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழைசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அரிக்கும். அப்ப தேவன் நீதிமானா மாற்றினா நம்ம கிட்ட யாரும் வழக்காட முடியாது. தேவன் நமக்கு துணை செய்தான், நம்மளை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. அப்ப தேவன் இந்த நாட்களில் நமக்கு துணை செய்கிறார், நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கிறார். அப்படின்னா என்ன காரணம்? நாம ஏதோ விசேஷமானவர்கள். விசேஷமான ஒன்று நாம அவருக்காக செஞ்சிருக்கணும், அல்ல நமக்காக அவர் செஞ்சிருக்கணும். நாம அவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே அங்கே 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னதான் மலைகள் விலகினாலும்,
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். துணை செய்கிற கர்த்தர், மனதுருகிற கர்த்தர், நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாத கர்த்தர், நம்மை நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தர். ஏன் தெரியுமா? நாம் அவருக்கு ஒருத்தர், விசேஷமானவங்க. அதனால நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால இல்லைன்னா எப்பவோ நாம செஞ்ச காரியங்களுக்கு எப்பவோ நாம உலகிலே அகப்பட்டிருப்போம். எப்பொழுதோ நாம் மாண்டு போயிருப்போம். பிசாசு நம்மளை அழிச்சு போட்டிருப்பான். ஆனாலும் தேவன் நம்மளை கைவிடாமல் நம்ம விசேஷமானவர்களா இருந்தபடினாலே நம்மளை காப்பாற்றினாரே. எவ்வளவு நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்தில், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். நாம மட்டும் தேவனுக்கு பிடிச்சு போயிட்டா, அவருக்கு பிரியமானவங்களா மாறி போயிட்டா, நாம் சிறுமைப்பட்டவர்களா இருந்தாலும், பெருங்காற்றினாலே அடிப்பட்டவர்களா இருந்தாலும், தேற்றரவற்றவர்களா இருந்தாலும், நம்மை அவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்முடைய கற்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை நம்முடைய அஸ்திபாரமாய், நம்முடைய வீட்டின் அஸ்திபாரமாய் அவர் மாற்றி, நம் பலகணிகளை பளிங்காய் மாற்றி, நம் வாசல்களை மாணிக்க கற்களாய் மாற்றி, நம்முடைய மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களாய் மாற்றுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா கூட்டம் கூட்டுறாங்களா, அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, அவரால் கூடப்படுகிற கூட்டமா இருந்தா தான் நம்ம பண்ணோம். அவர் நமக்கு விரோதமா ஒரு காலத்திலே கூட்டவே மாட்டார். ஆயுதத்தை செய்யறாங்களா, அவர் சொல்றாரு, அந்த கொல்லானையும் நான் தான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகம் பண்றவன் அவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல திருடன், கொலைக்காரன் எல்லாரையும் நான் தான் உண்டாக்குனேன். அவன் உன் பேச்சுக்கு வரமாட்டான். ஏன்னா இவர் தானே உண்டாக்கி வச்சிருக்காரு. அவனையும் அவர் தான் உண்டாக்கி இருக்காரு. அப்படின்னா அவன் நம்ம கிட்ட வராம பாத்துக்குவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம விசேஷமானவர்கள். என் புறாவோ என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. என் உத்தமியோ என்று நம்மளை பார்த்து சொல்றாரு. எதுக்காக? 80 பேர் இருந்தாலும், 60 ராஜஸ்திரீகள் இருந்தாலும், 80 மறுமனை ஆட்டிகள் இருந்தாலும், கணக்கில்லாத கன்னியர்கள் இருந்தாலும், ஒருத்தரை தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த ஒருத்தரை நாம் இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. அப்படி இருந்தா நம்மளை போல ஸ்லாக்கியம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. தேவன் நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக, தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். 104 சங்கீதம் 33 அது முதல் 35 வசனம் வரையில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 104 சங்கீதம் 33 இங்கே இவங்க ஏன் விசேஷமானவர்கள்? அவங்க உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுறவங்க. ஹல்லேலூயா. ஏன் அந்த மனவாட்டி விசேஷமானவங்க, அந்த விசுவாசி ஏன் விசேஷமானவங்க? உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பாடுறவங்களா இருக்காங்க. நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இதுதான் அவங்களுடைய விசேஷம். அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை பாடுறாங்க. அவங்க உள்ள அளவும் தேவனை கீர்த்தனம் பண்றாங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அப்ப அவங்க தியானிக்கிறாங்க, தேவனை பாடுறாங்க, தேவனை கீர்த்தனம் பண்றாங்க, தேவனை தியானம் பண்றாங்க, தேவனுக்குள்ள மகிழ்றாங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தருக்குள்ள மகிழ்றாங்க. அது கிடைக்கலையே இது கிடைக்கலையேன்னு சொல்லி உலக காரியத்துக்காக அவங்க மகிழ்ச்சியா இல்லாம கர்த்தருக்குள்ள அவங்க மகிழ்றாங்க. பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க விசேஷமானவங்க. அதனாலதான் 35 வசனம் சொல்லுகிறது, பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பாவிகள் என்னதான் போனாலும், நிர்மூலமாகி போனாலும், துன்மார்க்கர் இனி இராமல் போனாலும், என் ஆத்துமா, யார் தேவனை நேசிக்கிறாங்க, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாங்க. ஏன்னா அவங்க பாடுறாங்க, அவங்க கீர்த்தனம் பண்றாங்க, அவங்க தியானிக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்றாங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. அவங்க மட்டும் வாழ்வாங்க. அவங்க மேல மட்டும் தேவன் பிரியமா இருக்கிறாரு. ஏன் இவங்க விசேஷமானவங்க? இன்னைக்கு கர்த்தரை பாடுறவங்க, கர்த்தரை கீர்த்தனம் பண்றவங்க, கர்த்தரை தியானிக்கிறவங்க, கர்த்தரில மகிழ்றவங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்க, இவங்க தான் ஸ்பெஷல். அப்படி நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தா நம்மை தான் ஆண்டவர், இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க, ஆனா நான் உன்னைதான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லி, நீதான் மனவாட்டின்னு சொல்லி தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் அவர் பெயர் பெயராய் தனித்தனியா அவர் தெரிந்தெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்ல அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் அப்படி தனிப்பட்ட விதத்துல ஆண்டவராகிய தேவனை கவர்ந்தவர்களா இருக்க வேண்டும். அவரை கவர்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த 25 26 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கி 2:25-26. என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? தேவன் ஒருவர் ஆசீர்வதிச்சிட்டா இப்படிதான் அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டெல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு. ரத்தின கற்களா, பளிங்கு கற்களாக, அப்படி இப்படின்னு சொல்லி தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டா அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தது மட்டுமல்ல, சாலமோன் ஞானி சொல்லுகிறார், என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். நாம் ஸ்பெஷல் என்று சொன்னா நம்மள நல்லா சாப்பிட வைப்பாரு. அல்லேலூயா. நாம் ஸ்பெஷல் என்று சொன்னா நல்லா சம்பாதிக்க கூட வைப்பாரு. நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களா? அப்பனா தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார். நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? உங்க மேல தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்க தேவனுக்கு ஸ்பெஷல். அதே நேரத்தில்
உங்களுக்கு ஞானத்தை தரார். நீங்க அவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஞானத்தை தராரு, அறிவை தராரு, இன்பத்தை தராரு. ஆனா பாவம் செய்கிறவனுக்கு என்ன தெரியுமா செய்யறாருங்க? பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. பாவம் செய்யற மனுஷன், அதாவது ஒருத்த நீதிமானா இருந்தா கூட ஆண்டவருக்கு போதும். நோவா ஒரு ஆள் தான் நீதிமானா, நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். அகில உலகத்தையே ஆண்டவர் அழிச்சார். பாவம் செய்கிறவன் அவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேலை என்னன்னா, அவன் சேர்த்து சேர்த்து வைக்கணும். யாருக்காக? நல்லவனுக்காக. இதுதான் அவன் வேலை. அந்த தொல்லை தான் அவனுக்கு. அதனால இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஸ்பெஷலா இருக்கிறீங்களா? நாம் ஸ்பெஷலா இருந்தா நிச்சயமாக தேவன் நமக்கு துணை செய்கிறார், நம்மளை நீதிமானா மாற்றுகிறார், நம்மளை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறபடினாலே நம்மளை நல்லா சாப்பிட வைக்கிறாரு, நல்லா சம்பாதிக்க வைக்கிறார். அப்படின்னா நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நாம் கர்த்தரை பாட, கர்த்தரை துதிக்க, அவரை தியானம் பண்ண, அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க இப்படியெல்லாம் வைக்கிறாரு. அப்படி நாம் இருந்தாதான் நாம ஸ்பெஷல். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் இப்படி தனிப்பட்ட விதத்துல தேவனோட ஐக்கியமா இருக்கிறோமா? பாடல் பாடுவதா இருந்தாலும் சரி, அவரை தியானிக்கிறதா இருந்தாலும் சரி, அவரை ஸ்தோத்தரிக்கிறதா இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் மகிழ்கிறதா இருந்தாலும் சரி, இப்படியெல்லாம் நாம ஏதாவது அவருக்கு செய்யும் பொழுதுதான் அவரும் நம்ம மேல ஸ்பெஷலா இருப்பார், ஸ்பெஷலா நேசிப்பார். ஏன்னு சொன்னா நேசிக்கிறவர்களுக்கு ஸ்பெஷல் தான். எப்போ யோசேப்பு எகிப்துல அவன் அதிபதியா இருந்த பொழுது அவனுடைய சகோதரர்கள் வராங்க. எல்லா 11 சகோதரரும் வந்த பொழுது தன்னுடைய சொந்த சகோதரன், மற்றவங்க எல்லாம் சகோதரர் தான், ஆனா தன்னோடு கூட தன் தாயை கிட்ட, தன் தாயோடு பிறந்த, தன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்த தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு மட்டும் எத்தனை மடங்கு தெரியுமா வச்சான்? 5 மடங்கு. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே அளவு, ஆனா தன் சகோதரன் பெஞ்சமினுக்கு மட்டும் 5 மடங்கு வச்சார். அப்ப நாமே ஒரு 5 மடங்கு தரோம்னா, நம்மள ஆண்டவராகிய தேவன் நேசிச்சா, நாம் ஸ்பெஷலா இருந்தா நமக்கு 1000 மடங்கு இல்ல, கோடி மடங்கு கூட அவரால் தர முடியும். அப்ப நாம் ஸ்பெஷலா இருக்கணும், தேவனை தேடணும், தேவனை துதிக்கணும், எப்பவும் ஏசப்பாவை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும், அவரை பாடுறவங்களா இருக்கணும், அவரை தியானிக்கிறவங்களா இருக்கணும், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும். அப்பொழுது அவரும் நம்ம மேல பிரியப்படுவார், நாமளும் அவரை துதிக்கலாம், நாம் அவருடைய தயவை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே என்ன, ஆண்டவரே அந்த 80 பேர் இருந்தாலும் 60 பேர் இருந்தாலும் கணக்கில்லாமல் இருந்தாலும் என்ன தனியா நீர் என்னை நேசிக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை தனியா நினைங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெயரா அவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புறாரு. அதனால அவர்கிட்ட நீங்க தனியா, ஆண்டவரே அந்த ஸ்பெஷல் நான் தான் அந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் ஸ்பெஷலா இல்லைன்னாலும் இன்று முதல், அப்பா நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை தியானிக்கிறேன் ஆண்டவர், நான் உம்மை பாடுறேன், நான் அப்பா உம்முக்குள்ள மகிழ்கிறேன், அப்பா நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், அப்பா நான் ஸ்பெஷலா இருக்க வேண்டும், என்ன நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்ன நீர் என்ன விரும்புகிறீர் என்று சொல்லி அவரிடத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற, அப்ப நீர் நேசிக்கிற அந்த தனிப்பட்ட ஒரு நபர், அந்த நபராய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஐயா.
எத்தனை பேர் இருந்தாலும் எங்களை தனிப்பட்ட விதத்துல நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உத்தமியா எங்களை மாற்றும், புறாவை போல எங்களை மாற்றும், நல்லவர்களா எங்களை மாற்றும், நீதிமான்களா எங்களை மாற்றும். எங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்துகிறவன் யார்? எங்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது, ஒருவேளை இந்த உலகத்தில் நாங்கள் சிறுமையானவர்களாக இருக்கலாம், ஆனா நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது எங்கள் சிறுமையை மாற்றுகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மட்டுமல்ல, எங்கள் வீட்டையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. உமக்கு சகல துதி கன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே.